வாவ், வேற லெவலுக்கு சாங்குங்க. சூப்பராக இந்த இடத்தான் சொன்னேண்ணா. ஃபோட்டோத்தை சூப்பராக இருக்குங்க. 3 hour நேரம் 42 kilometer. ஜாலியாக இருக்கா? ஆமாம். வாவ், அதெல்லாம் கரெக்டாக நல்லா இருக்கு. இதான் சொன்னாங்க கீழே இறங்கும் போது. சூப்பராக இருக்கு, சம்முன் இருக்கு இறங்கும் போது. நல்லா இருக்கு. எசமா இங்கே ஒரு வீடு கட்டிடலாங்க. நல்லா இருக்கு. ஓ மண்சரிவா. நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வர வர கில்ஸு செம்மையாக இருக்குங்க. ரோடும் சூப்பராக இருக்கும். கேப் ரோடுனா இந்த வீடியோவில் தான் வரும். மிஸ் பண்ணிடுறாங்க, யாரும் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம தினமும் ஒரு வீடியோ வந்துடும். அதில் தினமும் வர்ற வீடியோலாம் சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிடுங்க. இனிமேல் வர வீடியோலாம் செம்மையாக இருக்கும். மிஸ் பண்ணிடாமல் பார்த்துருங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் போட்ட உடனே உங்களுக்கு வீடியோ வரும். உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு பார்க்க தோணுங்க. அதுக்கப்புறம் ரோட் சூப்பராக வருங்க. நான் ஏன் அதை நான் வண்டி வர்றதை பார்க்க மாட்டேன்னு சொல்கிறேன்னா, இந்த பெண்டு வளையும் போது வந்து நம்ம வந்து நம்ம வந்து லெஃப்ட் சைடு தான் போடுவோம். அது நம்ம வந்து கரெக்டாக போனால் தான் மேலே வந்து வண்டி வர்றதுன்னா அவங்க கரெக்டாக வருவாங்க. அதனால தான் நம்ம வந்து கரெக்டாக நம்ம ரோட்டில் லெஃப்ட் சைடு போனால் தான் நம்ம வந்து ரோடை பார்த்து தான் போக முடியும். அதில் மேலே ஏற முடியும். அதனால தான் நான் பார்க்க மாட்டேன். நான் ரோடை தான் பார்ப்பேன். வண்டி வந்தால் சொன்னேன் அவன்கிட்ட. நான் வந்து இப்போ எங்கேயும் நிற்க வேண்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருப்போம். சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் நிற்கணும். ரொம்ப பசிக்குது. அதனால தான் சாப்பிட்றதுக்கு மட்டும் நின்று சாப்பிட்டுட்டு அங்கேருந்து 1-2 இடத்துல நின்று கண்ணுக்குள்ள தூசியாக விழுணும். வைசர் போடுமா? வைசர் போட்டுறது நல்லதாமா. வைசர் போட்டுருங்க. வைசர் போட்டாச்சு. வைசர் கிளீனர் வாங்கணுங்க. நம்ம ஏர் செக் பண்ணுறோம்னு நினச்சோம். மேலே போய் பார்த்துறோம். இங்கே ஒரு 5 நிமிஷம் வீடியோவில் அவ்வளோ பேசியிருக்க மாட்டேன். ஏன்னா இந்த ரோடை பார்த்து கொஞ்சம் ஸ்பீடாக போகிறோமோ அதனால தான் பேசலை வீடியோவில். அதனால தான் இந்த ரொம்ப கொஞ்சம் ஸ்பீடாக போகிறதுனால இந்த ரோடை பார்த்துட்டே போகிறோமோ அதனால தான் கொஞ்சம் இதாக இருக்குங்க. அதனால தான் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் தான் பேசலை. அந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். போக போக பேசியிருப்பேங்க. ஏன் பேசலைன்னா ஓவர் பசிங்க. அதனால தான் கொஞ்சம் வேகமாக போகிறோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தொடர்ந்து பேசிட்டு போகலாங்க. இந்த பக்கம் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அங்கே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடலாம்.
ரோடு வர வர சரி கிடையாது, பள்ளம் பள்ளமாக கிடக்கு. வாவ், இல்லை வீடியோவில் மண் கிடக்கு. இந்த மாதிரி மண் கிடந்துன்னா ஸ்லோ பண்ணிடுங்க, நான் திருப்ப முடியாது. இந்த மாதிரி ப்ளஸ்லாம் ஓரத்தோடி தான் போக முடியும். ஏற்ற வர வண்டிக்கு திருப்பினா அப்படி நம்மளை முட்டுற மாதிரி வருவாங்க. சண்டாள வாயில கேர்பின் பண்ணிட்டு ஏறும்போது கொஞ்சம் வாரன் அடிக்கிறது நல்லதுங்க. அப்புறம் ஏற்ற வர வண்டிக்கு தெரியும் நம்ம வாரம்னு. வாவ், பனிமூட்டம் அப்படியே போகுது பாரு. சூப்பராக இருக்கு. ஏறும்போதும் கொஞ்சம் இதாக தான் இருக்குது, ஆனால் இறங்கும் போது தான் ரொம்ப கஷ்டங்க. ஏறுறது ரொம்ப கஷ்டம், சல்லுன்னு வருவோமா, திருப்ப முடியாது. கேர்பின் பின்னில் திருப்பி நம்ம ஃபுல் ரேஸில் வைக்கணும். ஃபுல் ரேஸ் கிடையாது, ஸ்லோவில் போகணும். ஏறும் போது ஃபுல் ரேஸில் வச்சா தான் ஏறுது. சிசி கூடணும் உள்ள சிசி வாட்டர் ரெசார்ட் இந்த மாதிரி இடத்துல வைக்கிறது நல்லது தாங்க. என்னாச்சு? இதில் ஏதோ ஒரு கடை வரும்னு நினைக்கேன். கடை வீடு ஏதாட்டும் வரணும்னு நினைக்கேன். வாவ், இந்த பிளேஸ் தான் இன்னும் போக போக இதோட சூப்பராக இருக்கும் பிளேஸு. ஸ்லோவில் ஏறினா நல்லதுங்க. சும்மா அப்படி ஸ்பீடாக ஏறுவாங்க மற்றவங்க. என்ன கேர்பின் பிண்டாக வருது, அட பாவிகளா. இந்த கேர்பின் பண்ணுறலாம் எந்த பைக்கினாலும் ஓவராக வளைச்சிட்டு ஏற முடியாதுங்க, வலிக்கு விட்டுரும். சத்தியமாக சொல்கிறேன், உண்மையாக தான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. பிரேக் அடித்து ஸ்லோவாக தான் போக முடியும். ஆனால் ஹார்ன் முக்கியம். சூப்பர், நல்லா இருக்கு. செக் போஸ்ட்டுங்க, ஒரு செக் போஸ்ட்டு வந்திருக்கு இந்த ஹில்ஸில். 3 hour நேரம். வாவ், வேற லெவலுக்கு சாங்குங்க. சூப்பராக இந்த இடத்தான் சொன்னேண்ணா, ஃபோட்டோ தான் சூப்பராக இருக்குங்க.
மூணாறு நேரம் 42 கிலோமீட்ரு, தேக்கடி 78, எர்ணாகுளம் 147. ஓ இங்கிட்டு தான் போகிறதா எர்ணாகுளம்? கேரளா கொச்சி எர்ணாகுளம்லாம். ஆமாம், எர்ணாகுளம் கொச்சி. போமா ஜாலியாக இருக்கா? ஆமாம், வாவ் அதெல்லாம் கரெக்டாக நல்லா இருக்கு. இதான் சொன்னாங்க கீழே இறங்கும் போது. சூப்பராக இருக்கு. ரெண்டா செக் போஸ்ட்டா பக்கத்தில் இருக்குங்க செக் போஸ்ட்டு. ஓ இறங்கி மறுபடி ஏறும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சுது. அடுத்த மலை ஏற வேண்டாமா நம்ம? என்ன சூப்பராக இதுலேருந்து ஸ்டார்ட்டா வேறு லெவல் பிளேஸுங்க. ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக காமிக்கணும். பரவாயில்ல, நம்ம நின்று மாற்ற வேண்டியதாக இருக்கும். பூப்பாறை நம்ம வந்து கொடைக்கானல் பூம்பாறைன்னு ஒரு ஊர் இருக்குது. இது வந்து பூப்பாறை இப்படி ஒன்று ஊர் இருக்குது. சம்மன் இருக்க இறங்கும் போது உங்களை வேற இதாக இருக்குங்க. இறங்கும் போது சூப்பராக இருக்குது. அப்படியே பக்கத்தில் ஒடுக்காமல் அப்படியே லாங்கில் போய் லாங்கில் இருக்குங்க ரோடு. வேற லெவல் தாங்க. நல்லா இருக்கு. ஓ மண்சரிவா. இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் வந்து அனிமல் சவுண்டாக கொடுத்துட்டோமா, நான் அதை நினச்சி நான் கொடுக்குறேனுங்க. இதை பார்க்க ரொம்ப ஃபீலிங் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அதனால இந்த ஒரு சவுண்டாக கொடுத்துட்ருக்குங்க. வேறு லெவலில் இருக்குங்க, செம்மங்க. எனக்கு பிடிச்சது மூணாறில் இதுதான். இன்னும் இருக்குது, எனக்கு இன்னும் போகணும். நல்லாயிருக்கு. வாவ் ஆஃப் பண்ணிட்டியா? போட்டு நம்மளுக்கு தேவைப்படலைங்க. நல்லா இருக்கு. ஆனால் இவ்வளோ ஸ்பீடு போய் பிரேக் அடித்தா நிற்கிறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ஏன்னு சொல்கிறேன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுமா, அப்படியே உதறும், இந்த வீலு உதறும். கொஞ்சம் லாங்கில் வரும்போது நம்ம டேக் பண்ணி போக வேண்டியதாங்க. ஓவர் டேக் சார், டேக் வெறும் டேக்கு. ஏதோ ஒரு ஸ்மெல் போர்டு அடிக்கிய, ஏன்னா ஏதோ ஒரு காப்பி ஸ்மெல்லு அடிக்கி, லைட்டாக அடிக்கி. எனக்கு அந்த ஸ்மெல்லு தான் நினைக்கேன், என்னன்னு தெரியல. வேற லெவலு. சூப்பராக இருக்குங்க. இன்னும் போகணும் மூணாருக்கு. இந்த செம்மங்க இந்த பிளேஸ்லாம். லைட்டாக காப்பி ஸ்மெல் வருது. காப்பி ஸ்மெல்லாம் கிளியராக சொல்ல முடியாது காப்பி ஸ்மெல்னு, லைட்டாக தான் அடிக்குது.
இது வந்து இந்த ரோடு வந்து ஃபாரின்லாம் வெளிநாட்டிலலாம் இந்த மாதிரி பிளேஸ் இந்த ரோடுனா சூப்பராக இருக்குங்க. அதே இதான் இருக்குது. இந்த ரோடு மட்டும் தான் இப்படி இருக்குது, மற்றதுலாம் அப்படி இதாங்க. நல்லா இருக்கு. எசம்மா இங்கே ஒரு வீடு கட்டிடலாங்க. ஹாஸ்டல் கொடுக்க வேண்டாங்க, அப்படியே போட்டுங்க. ஆஃப் பண்ணிடலாம், வேண்டாம் ஏதாவது டயரக்கூடாது. பசிக்கு இல்லை ஏதாட்டும் கடையில் சாப்பிட்டு போமாங்களு இல்லை சாப்பிட்டு ஏதாட்டும் ஒரு கடையில் சாப்பிடுவோம். சாப்பிட்டு போனால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. கடை இருக்கும். வாவ் இன்னும் இருக்குது நம்மளுக்கு. இதோட வெயிட் எப்படி சொல்கிறது, இதோட நல்ல பிளேஸ் இன்னும் இருக்குங்க. Wow. நம்ம கொடைக்கானல் போகும்போது நான் ஹில்ஸ் ஏறும்போது சாப்பிடல. கொடைக்கானல் போயிட்டு ரூமில் பேக்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு தான் போனோம் சித்திரக்கு. அதேமாதிரி தான் இப்போமா பண்ணணும்னு நினைக்கேன். ஆனால் சாப்பாடு கடை இன்னும் அவ்வளோ வரல. ஓ டூரிஸ்டரா வேறலோட பிடிக்குங்க அந்த மாதிரி பார்க்குறக்கு. ரைடர் நெடுங்கண்டம் அடே என்னால் பார்க்க முடியாதுடா. பின்னாடி நல்லா இருக்கு பிளேஸ் மேலே, அதை பார்க்க சொன்னால் அதை என்னால் நம்மளும் பார்க்க முடியாது. வா இங்கே இதெல்லாம் பஸ் நிப்பாட்டுவாங்களா? சூப்பருங்க. ஆள்னிக்கு கை கட்டினா நிப்பாட்டுறாங்களே பஸ்ஸுக்காரங்க. பூப்பாறை எஸ்டேட்டு நேரத்தை போகணும். ஆ என்ன சொல்கிற? கரெக்டாக இந்த சைடு ரோட்லேயே போகணுங்க, அந்த சைடு போயிடக்கூடாது. எவ்வளோ ஸ்லோ பண்ணி போனாலும் பரவாயில்ல, உருட்டிட்டு போனால் கூட பரவாயில்லைங்க. ஆனால் கரெக்ட் ரோட்டில் போகணுங்க. ஏன்னா அவங்களும் கரெக்டாக தான் வருவாங்க. எவ்வளோ ஸ்பீடாக வந்தாலும் கரெக்டாக தான் வருவாங்க. அது ஒரே ரோட்டில் தான் வருவாங்க, சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளும் கரெக்டாக போகணும்ல, அதனால தான் இந்த ஒரே ரோட்டில் போவோம். எவ்வளோ ஸ்லோ பண்ணாலும் உருட்டிட்டு போனாலும் பரவாயில்லங்க, நம்ம கரெக்டாக போகணும்ல ஒரே ரோட்டில். கேரளா பார்டர் தாண்டியாச்சு, நான் சொல்ல மறந்துட்டேன்.
எஸ், கேரளாக்குள்ளே ரீச் ஆகிட்டோம்.